மின்னல் நல் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி என்னுடைய தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அருமையான ஒரு பகுதி தெய்வ வீட்டின் பிணைப்பு என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். நான் வாசித்த வேத பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதை பற்றி பேசுனா, அன்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அன்பை பற்றி. எனவே அன்பை பற்றி ஒரு பாட்டு இருக்குது நம்ம இதில். என்ன பாட்டு? கீர்த்தனை பக்கம் 4வது பக்கம். கீர்த்தனையில் 4வது, அதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு 332வது பக்கத்தை எடுத்துக்கோங்க பார்க்கலாம். 332வது பக்கம் வேதத்தில் பாடத்து புத்தகத்தில் 332வது பாடல் புத்தகம் 332. பாட்டு புக்கு இல்லாதவங்க தயவுசெய்து கேளுங்க, கொடுப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து பாட போகிறீங்க. இது தெரிஞ்ச பாட்டு, பழைய பாட்டு. என்ன எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களாப்பா? எல்லோரும் எடுத்தாச்சா? சரி. இந்த பாட்டு, இந்த சங்கீதம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டது. என்ன அதை நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியணும். நீங்கள் கற்றுந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், பண்புறு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம். தெரியுந்தானே? நிறைய பேருக்கு தெரியுந்தானே? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே? நம்ம பாடுவோமா? நான் தொடங்கிடுவேன், நீங்கள் தான் பாட போகிறீங்க. நீங்கள் நல்லா பாடுறீங்க, ஆனால் இணைஞ்சு பாட மாட்டீங்க. அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இணைஞ்சு எல்லோரும் ஒற்றுமையாக பாடும்போது தான் இசை. தனித்தனியாக பாடினா அது தனித்தனி பாட்டாகிடும். சரி, பரவாயில்ல, நீங்கள் கற்றுக்குவீங்க. அன்பே பிரதானம் தொடங்க போகிறேன். நீங்கள் என்ன செய்ய என்னோடு கூடப்பா. அன்பே பிரதானம் சகோதர அன்பே, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், பண்புறு ஞானம், பரம நம்பிக்கை, இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் இன்பில்லையானா அதற் பயனில்லை. அன்பே பிரதானம் சகோதர் அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுடக் கொடுத்தாலும் பனிய அன்பில்லா பயனதில் இல்லை. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் சருமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகையாய பாவமும் செய்ய அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் பட ஒன்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அருமையான பாடல். அருமையான பக்தன் ஐயா அவர்கள் என்ன ஞானமணி ஐயர் என்று பாடியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி கருத்தான பாடல்கள், வேதத்தை அப்படியே வேதத்தையே நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாடல் வழியில் இசை இல்லை முக்கியம். என்ன முக்கியம்? வேதம், வசனத்தை நமக்கு வாயிலாக, வேதத்தின் பாடல் வாயிலாக நமக்கு ஞாபகப்படுத்தணும். இந்த பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரணம், ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு சொல்லும் எதை சொல்லுது? வேதத்தை அப்படியே வெளிப்படுத்துது இல்லையா? இப்போ வேதத்தை வாசித்த மாதிரி இருக்குது, அந்த வேதத்தெல்லாம் முழுமையாக வாசித்த மாதிரி. ரைட். இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில், தெய்வீக குடும்பத்தில் எது நம்மளை எல்லாம் கட்டுறது? பாண்டுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், பிணைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னையா பிணைக்குது? நம்மளை எல்லாத்தையும் என்னையா பிணைக்குது?
அன்பு இல்லைன்னா என்னன்னு கிடைக்குன்னு கேட்டால், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கா, எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தில் வர்றோம். ஒரு பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளை, யாரோ என்னை பெற்றிருக்கிறாங்க, யாருக்கோ என்னை பெற்றதுனால இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்னு கேட்டால், நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பத்தை தேவன் கொடுத்துருக்கிறார், ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார். ஆக இன்றைக்கி நீங்களும் நான் கவனமாக வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாம் சபைகளுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் பரிசோதித்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேவ செய்தியை குறித்து நான் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த இது உங்கள் நியூஸ் லைனில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னென்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலும் தமிழில் நான் எழுதியிருக்கிறேன். வேதத்தை ஒரு பக்கம் எழுதியிருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறேன். கையில் இருக்கா பார்த்துக்கோங்க எல்லோரும். கையில் இருக்குதுங்களா? அந்த தாளை எடுத்து வச்சுக்க போகிறீங்க. ரைட்டாக நான் என்னென்ன பேச போகிறேன்னு அப்புறமா மெதுவாக நான் சொல்ல போகிறேன். இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி பேச போகிறேன் கொஞ்சம் வேகமாக, சரியா? இதை வரக்கிற காலையில் நீங்களும் யார்கிட்டயாச்சும் போய் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னையா இப்போ கேட்குறத என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க. ஆக முதல்ல நான் நல்லா புரிஞ்சுக்கணும். பிபிலிக்கல் லவ்ஸ் எ எசென்ஷியல் பாண்ட் தட் ஹோல்ட்ஸ் அ காட்லி ஹோம் டுகெதர். ஆக இன்றைக்கி உலகத்தில் உள்ள வீட்டுகளை பார்த்தீங்கன்னா பலவிதமான காரியங்களை பார்க்குறோம். பொண்ணால், பொருளால், ஆஸ்தியால், அந்தஸ்தால் சில வேலைகளை அந்த குடும்பத்தில் காணப்படுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பொன் பொருளெல்லாம் ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கும், இல்லாமல் போயிடும். ஆனால் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அன்பு, தெய்வீக அன்பு. என்ன அன்பு தம்பி? அந்த தெய்வீக அன்புக்கு என்ன பேருன்னு கேட்டால் அகாப்பேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தம்பிங்கள் எல்லாரும்? அகாப்பேன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த வேத பகுதியை பிரிக்கும் பொழுது அன்புன்னு போடாமல் சேரிட்டின்னு போட்டிருப்பாங்க. என்னன்னு போட்டிருப்பாங்க? சேரிட்டின்னா என்ன அர்த்தம்யா? சேரிட்டின்னா செய்கிற அன்பு. என்ன அன்பு? அன்பு தான், அது செய்யக்கூடிய அன்பு. சில வேலைகளில் அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அது அன்பான்னு எடுத்துட்டுன்னா அந்த அன்புக்கு எந்த மரியாதையும் கிடையாது. எல்லாம் சொன்னால் ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், ஆனால் ஒன்றுமே வாங்கி கொடுக்க மாட்டான். அப்புறம் என்ன அந்த அன்பு? அன்பு என்பது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் பெயருக்காக பேசுகிறது அன்பு கிடையாது. அன்புக்கு பின்னாடி செய்கை இருக்கும். அப்போ தான் அந்த அன்புக்கு மரியாதை இருக்குது. அப்படி தானேம்மா? அன்பே பண்ணுறேன், அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்ய மாட்டிங்கன்னா என்ன அன்பு அது? சாமி அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பரலோகத்தில் இருந்துட்டாரா? அவர் என்ன பண்ணினார்? பூமிக்கு வந்தார். பூமியில் வந்து என்ன 33 வருட காலங்கள் பூமியில் வாழ்ந்தார். அவர் எனக்கு அன்பை காமிப்பதற்கு தன் ஜீவனை கொடுத்துட்டாரு. அதுதான் கிறிஸ்துவ அன்பு இல்லையா? தியாகமான அன்பு. கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், இருக்கிறதே உயர்ந்த அன்பு. தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு இருக்கான்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி நான் நிறைய டீட்டெயிலாக வெளியில் நிறைய பகுதியில் அன்பை பற்றி பேசியிருந்தா கூட, இன்றைக்கி இந்த அதிகாரம் முழுவதும் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். விசேஷமாக இந்த வேலையில் நல்லா கவனமாக கவனிக்கணும். நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிறோம். அந்த வீட்டு என்னன்னு பார்க்குறீங்கன்னா, வீடை நம்ம பார்க்கும் பொழுது வீடு செங்கல்லாலையும் சிமெண்ட்டாலையும் மரக்கட்டைகளாலும் செய்யப்பட்டு இருக்கிற வீடு. ஆனால் கடவுளோட பிள்ளைங்க வீடு எப்படி? குடும்பம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அன்பாலையும், அது மாத்திரம் கிடையாது, அவருடைய வீடு எதால் கட்டப்பட்டிருக்கு? அன்பால், தேவனுடைய வசனத்தினால தேவனுக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கிற அதுதான் அது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பம். அதுதான் தெய்வீக குடும்பம். என்ன குடும்பம் இது? என்ன குடும்பம் தம்பி? ஆங்கிலத்தில் 2 வார்த்தை இருக்குது. ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. HDB பிளாக்ஸில் நிறைய வீடு, அது செங்கல்கல், இரும்பில் கட்டியிருக்கிறோம். சில வேலைகளில் வீட்டுக்குள்ளே எல்லா வேலை டெக்கரேஷன் பண்ணியிருக்கலாம். வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் எல்லாமே அழகழகாக இருக்குது, ஆனால் அன்பான பிள்ளைங்க கிடையாது, அன்பானவங்க கிடையாது. நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம குடும்பமானது, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள், நம்ம வீடு எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் சொத்தால் அல்லது செய்கையால் அல்லது நல்ல நல்ல காரியங்களால் கட்டப்பட்டதாக இருக்கிறது மட்டும் பத்தாது. அதெல்லாம் இருந்தால் நல்லது. ஆனால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய அன்பால் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். யார் கட்டியிருக்கணும் வீட்டை? எதை வச்சு கட்டியிருக்கணும்? எதை வச்சு இணைச்சிருக்கணும்? இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? காலையிலேருந்து சாயங்காலம் வர ஒரே சண்டை, பண் வேணும், அது வேணும், இது வேணும்னு போட்டுட்ருக்கோம். அதாவது அது தேவை தான் இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்சம் காலங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் இருந்து நிறைய வீட்டில் என்ன கிடையாதுன்னா, நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. வீட்டுக்குள்ளே சில வேலைகளை என்ன செய்வாங்கன்னா, நிறையா சம்பாதிப்பாங்க, ஆனால் வீட்டுக்கு போக விருப்பமே இருக்காது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு போக மாட்டாங்க, அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. வீட்டுக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க, 2 பேரும் எப்போவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அன்பு. அப்படி தானே?
ஆக இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுதுன்னு பவுல் சொல்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பங்கள் எதால் கட்டப்பட்டு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, எதால் பிணைக்கப்பட்டு இருக்கணும்னு சொன்னால், வெறும் பணத்தினால, கட்டடம் செங்கலால், கம்பியால் அல்லது மரத்தால், மற்ற பொருள்களால் கட்டப்பட்டு இருக்கிற வீடாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் இருக்குது, இல்லாமல் இருக்குது. குடிசை வீடாக இருந்தால் கூட ஆண்டோட அன்பு இருக்குமானா அங்கே வெறும் சந்தோஷமாக எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கூழு தான் குடிப்பாங்க, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. நான் நிறைய ஏழை மக்கள் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. நான் நிச்சயமாக அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டோட அன்பு இருக்குது, ஆண்டோட பிரசன்னம் இருக்குது. எங்கே தேவ ஆவியானவர் இருக்கிறாரோ, எங்கே ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஆவியானவர் வசனம் இருக்குதோ, எங்கே கிறிஸ்துவானவர் இருக்கிறாரோ, அங்கே வீட்டில் எப்படி இருக்கும்? ஆண்டோட பிள்ளைகளோட அன்பால் சந்தோஷமாக காணப்படுவாங்க. சின்ன வயசில் எனக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் என்றுமே. சின்ன வயசில் இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. அப்படியே பாசிட்டிவாக இருக்கணும். அப்புறம் நெகட்டிவாக, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. அப்புறம் பீடி இல்லையே, சிகரெட் இல்லையே, குப்பை அதெல்லாம் இல்லை. ஏசாமி வீட்டில் என்ன இருக்குது? ஆண்டோட பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு இந்த பூமியிலேருந்து ஒரே ஒரு காரியத்தை நம்ம எடுத்துகிட்டு போனால் என்ன எடுத்து போகணும்னு நினைக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கப்பா. என்னம்மா? அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதை கொண்டு போனால் அங்கே நல்லாயிருக்கும்? தங்கம் வருமா? வெள்ளி வருமா? ஏதாச்சும் நான் கூட்டி ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன செங்கல் கொண்டு போக முடியுமா? நான் இங்கே அன்பாக இருக்கிறேன். அந்த ஊரில் என்ன இருக்குது? பரலோகத்தில் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? ஆவிக்குரிய கனிகளில் முதல் கனி என்னையா? அன்பின் கனி என்னையா? அன்பு. ஆக இன்னைக்கு சபைகளில் நினைக்கிறோம், உடுக்கடிச்சுக்கிட்டு ஆடுறோம், பாடுறோம், கத்துறோம், கூச்சல்ற போடுறோம். அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறார் பவுல். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கொரிந்து திருச்சபையை பேசும்போது, கொரிந்து திருச்சபைக்கு இந்த காரியத்தை பற்றி பேசும்போது 12வது அதிகாரம் முழுவதும் வாசிச்சிங்கன்னா வரங்களை குறித்து பேசுகிறாரு. என்னத்தை குறித்து பேசுகிறாரு? வரங்களை குறித்து. கடைசி வசனத்தை வாசிங்கப்பா. 31வது வசனம், 12:31. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான வழியை உங்களுக்கு. கவனமாக கவனிக்கணும். இந்த கொரிந்து திருச்சபை மக்கள் ரொம்ப கீழ்ப்படியாத ஜனங்கள், முதிர்ச்சி இல்லாத மக்கள், பக்குவம் இல்லாத மக்கள். அவங்கள்ட்ட எல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டால் நிறைய தாளந்துகள் இருந்துச்சு, வரங்கள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி கூட சின்ன பிள்ளைங்க மாதிரி இன்றைக்கி நிறையா பேர் எங்களுக்கு வரம் தாங்க சாமி, வரம் தாங்க சாமின்னு கேட்பாங்க. ஏன் வரம் கேட்பாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா கேட்குறாங்க? அப்போ தான் தங்களை யாருன்னு காமிக்கணும் எல்லாருக்கும். நான் ரொம்ப பெரிய ஆளை காமிக்கணுமா வேணாமா? என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் நான் என்ன யாருன்னு? எனக்கு சுகம் கொடுக்குற வரம் தாங்க, அந்த சாமி தாங்க, இந்த சாமின்னு. நான் சின்ன வயசில் எனக்கு தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அதை விட்டுட்டேன். காரணம் என்னன்னு கேட்டால், வரத்துக்கு மேலே பெருசு ஒன்று இருக்குது. அதான் அவர் சொல்கிறாரு. அந்த சொல்கிறாரு, இப்படி இருக்க 12வது அதிகாரம் வரங்களை பற்றி பேசிட்டு வரவர். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் சொல்லுறேன், இன்னும் அதிகமான மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்ன மேன்மையான வழி? என்னதியா? அதே இது 14வது அதிகாரம் வாசிப்பீங்கன்னா அதுவும் எதை பற்றி பேசுதுன்னா வரங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. ஆக 12வது அதிகாரமும் 14வது அதிகாரமும் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டால் சில வரங்களை பற்றி பேசிக்கிட்டே வரவர் 13வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, உயர்ந்த வரங்களுக்கெல்லாம் மேலே உள்ள வழியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற கொரிந்து திருச்சபை மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வரங்களும் இருந்துச்சு அவங்ககிட்ட. ஆனால் ஒன்று மட்டும் இல்லை. என்ன இல்லையா? இன்றைக்கி நிறைய சபைகளில் இதுதான் பிரச்சனை. சபைகள் என்ன இருக்குது? உடுக்கடிக்கிறது, கத்துறது, கூச்சல் போடுறது, ஆடுறது, பாடுறது, ஆனால் ஜாதியும் பார்க்குறது, லஞ்சமும் கேட்குறது, சண்டையும் போடுறது, எல்லா அட்டுழியமும் பண்ணிக்கிறது. இந்த ஜனமும் அப்படி தான். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? இந்த ஜனங்க கொரிந்து திருச்சபை மக்கள் பெருமைனா பெருமை. ஆக இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லா விதமான அழகழகான எல்லா விதமான பண்புகள் உங்களுக்கு எல்லாம் அழகழகாக இருக்குதே தவிர எல்லா காரியங்களும் இருந்த போது கூட அதெல்லாம் என்ன பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா, அன்போடு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அன்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? வச்சுக்கோங்க, நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், நிறையா நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வர்றேன், ஆனால் எல்லாரையும் கடிச்சு கொதறிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உருன்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்கள்? நான் அழகாக ட்ரெஸ் போட்டிருக்கேன்,
பார்க்குறதுக்கு லட்சணமாக கூட தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்னை தான் உதாரணம் கொடுக்க முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் யார்ட்டையும் அன்பாக பேச மாட்டேன் நான். எவ்வளோ நல்லாயிருக்கும் தான் நீ பார்க்குறதுக்கு. என்னப்பா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிப்பட்டவங்களை குறித்து? ஒருத்தவங்க அசிங்கமாக இருக்கிறாங்க, ஆனால் எல்லாம் அன்பாக பேசுகிறாங்க, உதவி செய்கிறாங்க, ஓடுறாங்க, பாடுறாங்க. அவங்கள எத்தனை பேர் பிடிக்கும் நமக்கு? இன்றைக்கி சபையில் என்ன நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வர வேணும், தாளந்து வேணும், அது வேணும், இது வேணும். இதெல்லாம் எதுக்குன்னா என்னை நான் வெளிப்படுத்துவதற்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனே தவிர, என்னை அல்ல காமிப்பதற்கு, என்னோடய ஆண்டவரை நான் வெளிப்படுத்துவதற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கொண்டு வந்ததும் எனக்கு காண்பித்ததும் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் அன்பு என்னமா இருந்துச்சு? அதான் பவுல் சொல்லும்போது சொல்ல, கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்து, ஆண்டோட அன்பு கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்து, நெருக்கி ஏவுது அப்படின்னு சொல்கிறார். ஆக உண்மையான ஆண்டோட வீடு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, a godly home must be built on sacrificial Christ-like love, which is the bond that strengthens relationship, fosters peace and glorifies God. அதாவது என்னுடைய குடும்பம் என்ன செய்யணும், இந்த வாரம் முழுவதும் குடும்பத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். விசேஷமாக எப்படி ஆரோக்கியமான வீடு இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறேன். அதில் முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தாளந்து இருக்கா, நான் அழகாக இருக்கிறேன்னா, நான் அப்படிப்பட்டவனாக இருக்கேனா, எப்படி இருக்கா, பணம் இருக்குதா, பதவி இருக்குதா, பட்டம் இருக்குதா, அதெல்லாம் இருந்தால் நல்லது வச்சுக்கோங்க. அது இல்லைனாலும் பரவாயில்லை. ஆனால் ஒன்று மட்டும் இன்றைக்கி நமக்கு வேணும். யாரை போல் இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. என்ன அன்பு? இயேசு கிறிஸ்துவின் தியாகமான அன்பு. என்ன அன்புப்பா எனக்கு வேணும்? இயேசு கிறிஸ்துவ போல தியாகமான அன்பு என்னோடய உள்ளத்தில் இருக்குமானா, என் வீட்டில் மற்ற எல்லாதும் சமமாக செவ்வையாக வந்துடும். சரியா? ஒவ்வொன்றா நம்ம பேசுவோமா? உங்கள் முதல் பாயிண்ட் நான் என்ன எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு, உங்கள் கருத்தில் முதல் கருத்து என்ன போட்டிருக்கேமா? நான் 1-3 வசனம் எனக்காக வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதருடைய பாஷைகள் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டுனா, ஆமாம். அடுத்து, வரத்தை உடையவனாக இருந்தும் ரகசியங்களை உடையவனாக இருந்தும் அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா, ஐயா அன்பான பிள்ளைகளே, அந்த 3 வசனம் ரொம்ப அழகாக பேசுது. ஒரு காரியம் சொல்லுது, எனக்கு உலகத்தில் உள்ள எல்லாத்த விட நிறையா தாளந்து இருக்குது. எப்படி என்ன செய்ய முடியும்? ஐயோ எனக்கு என்ன இருக்குது, எல்லா பாஷைகளும் பேசுவேன், அந்த பாஷை பேசுவேன். இப்போ வச்சுக்கோங்களேன், எனக்கு 5-6 பாஷை தெரியும், எனக்கு 300 பாஷை, எல்லார் பாஷையும் பேசுவேன். எந்த ஊரில் விட்டாலும் நான் பொழைச்சிக்குவேன். நல்ல அறிவு இருக்குது. அறிவு இருக்கா தம்பி உங்களுக்கு எல்லாருக்கும்? ரொம்ப படிச்சிருக்கிறேன் சார், நிறையா டிகிரி வச்சுருக்கேன் சார், நான் ரொம்ப திறமைசாலி. ரொம்ப நல்லது, ரைட், வச்சுக்கோங்க, யார் வேணான்னது. இன்னொரு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தாளந்து மட்டும் கிடையாது. 2வது வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் தாளந்து மட்டும் கிடையாது, நிறையா அறிவு பெருத்தவனா, தீர்க்க தரிசனம்லாம் தெரியும். 2வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. இப்போ எனக்கு உடையவனாக இருந்தும் சகல ரகசியத்தையும் அறிவையும் அறிந்திருந்தாலும் அவர் பாருங்க, மேலே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிடுவார். எல்லா இருக்குது, என்ன பாஷை பேசுவார், எல்லா பாஷைகளையும் பேசுவார். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா அறிவும் இருக்குது அவருக்கு. அது 3வது பாருங்க, இன்னொரு 3வது காரியம் பாருங்க. பண்ணினாலும் கொடுத்தாலும் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய பாஷைகளை பேச முடியும், நிறைய அது ஞானம் இருக்குது, 2 தாளந்துகள் இருக்குது. அதுக்கு மாத்திரம் கிடையாது, தலையிலேருந்து உச்சாந்தாலும் உள்ளாங்காரம் ரொம்ப அறிவெல்லாம் பெருத்து போய் இருக்குது. ரகசியம் தெரியும், புரஸ்கரம் தெரியும், என்ன நடக்குது எல்லா அறிவும் இருக்குது, ரொம்ப படித்தவளாக இருக்கிறீங்க. இப்போ 3வது முக்கியமான காரியம் என்னென்னா, அவர் தன்னுடைய சரீரத்தையே சுற்றக்க கொடுத்துருவாராம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன் சரீரத்தை கூட தீயில் கொடுத்துருவார். எதுக்கு? இதெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டால் இங்கே மக்கள் செய்கிறாங்க. ரொம்ப புத்திசாலியாக இருப்பான் பார்க்குறதுக்கு. இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் காசு கொடுக்குறான், அள்ளி கொடுக்குறான். சில நேரங்களில் ஏன் கொடுக்குறான்? அவனுக்கு அன்பால் கொடுத்தானா, அன்பு இல்லாமல் கொடுத்தானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புகழ்ச்சிக்காக. அப்போ உண்மையாக கொடுத்தானா? இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த காரியங்கள் நீ செய்தாலும் சரி, உங்கள் செய்கைக்கு பின்னாடி உங்களோட உள்ளான நோக்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியமானது அன்பான பிள்ளைகளே. என்னோடய அறிவை எனக்கு கடவுள் கொடுத்தானா ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய அறிவினால எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எனக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்தா என்னால் முடிஞ்ச மட்டும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்.
எனக்கு என் சரீரத்தை சுட்டெடுக்கணும், யாருக்காச்சும் பிரயோஜனமாக இருக்கணும், அதை செய்வதற்கு தயாராக நிற்கணும், கொடுக்கறதுல பின்தங்கிக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் இது எல்லாத்தையும் தான் சுயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. சில பேர் பாடல் பாடுவாங்க. நான் சினிமா இந்த பாடல் பாடுறவங்கள நான் பார்த்துருக்கேன். பாடல் பாடிக்கிட்டு அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் நம்மால் கேசட் போட்டு விற்கிறான். கண்டவன் தானே இலவசமாக கொடுத்தாரு உனக்கு பாடக்கூடிய சக்தியை. சரி, நீ பாடல் போட்டு விற்கிற என்ன பண்ணியிருக்கணும், இல்லாதவங்களுக்கு தாரம் தரப்ப ஏதோ உள்ளே பண்ணலாமே. அவருக்கு ராஜ்யத்தை கட்டிட்டு உட்காந்துருப்பார். அவர் சுயத்தில் இருப்பார். கொஞ்சம் பேர் புகழ வந்துச்சுன்னா ஆளை பிடிக்க முடியாது. உங்கள் கையில் கடவுள் பணம் கொடுத்துருக்கிறாருன்னா, உங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்துருப்பாருன்னு சொன்னால், அது ஒன்று தான் நீங்கள் செய்யணும். இதுக்கு பின்னாடி எப்படி தேவ அன்பை நான் வழி நடத்துவேன், அன்பால் உந்தப்பட்டு கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு சொல்லிட்டு கொடுக்கணும். கடவுள் என்கிட்ட ஒன்றுமே கேட்கல. அதனால தான் இன்றைக்கி என்ன நினைக்கிறதுன்னு கேட்டால், நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டோட ஊழியத்துக்கு மாத்திரம் கிடையாது, உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுலேயும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எது மையமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, மற்ற பொண்ணோ பொருளோ தாளந்துகளோ இருக்கக்கூடாது. இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு கடவுளுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, நல்லா படிக்கட்டும், பரவாயில்லை. ஆனால் படிக்கிறதுக்கு மேலே ஆண்டவருக்கு அன்பு இல்லாமல் பிள்ளைகளாக காணப்படணும். கடவுளோட அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஏன் தம் பிள்ளைங்க கொண்டு போய் ரோட்டில் அம்மா அப்பா விட்டுட்டு போயிடுறாங்க, ஏன் ஹோமில் விட்டுட்டு போகிறானுங்க, ஏன் அப்பா அம்மா ஏமாத்துறானுங்க, ஏமாத்துறாங்கம்மா? அம்மா தானே அப்பா தானே வளர்த்தாங்க, அப்பா அம்மா தானே காசு கொடுத்தாங்க, அப்பா அம்மா தானே படிக்க வச்சாங்க. ஆனால் என்ன செய்கிறான் புள்ள? அப்பா அம்மா கொள்றான், அப்பா அம்மாவை ஏமாத்துறான், அப்பா அம்மாட்ட பிடுங்கிடுறான். யாருடைய பிள்ளைங்க? கிறிஸ்தவ பிள்ளைங்களுடைய பெற்றோர்களுடைய பிள்ளைங்க. அப்பா அம்மா இந்த பிள்ளைகளுக்கு அன்பை விதைக்கணும், அன்பை காமிக்கணும். தங்களோட வாழ்க்கையில் தங்களோட ஒவ்வொரு நோக்கத்துக்கும் பின்னாடி ஆண்டோட அன்பாக இருக்கணும். சரிதானே அன்பான பிள்ளைகளுக்கு? ஆக இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். வச்சுக்கோங்க, ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகான ஒரு வீடு இருக்குது, நிறைய இன்கம் இருக்குது, அங்கே பிள்ளைங்களாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் தேவ அன்பு கிடையாது. அந்த வீட்டில் மக்கள் எப்படி இருக்காங்க? குளிர்தான், ஒருத்தர் பேச மாட்டாங்க, வீடு பிரிஞ்சு இருக்குது. அந்த வீட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, நினச்சி பாருங்கள் அந்த வீடு எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி. எப்படி இருக்குமா? வீடு வெளியிலேருந்து பார்க்கும்போது டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், அழகழகாக இருக்குதும். ஆக அசிங்கமாக இருக்கும் இல்லையா உள்ளே போன பிறகு? ஆக இன்றைக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி எதனால் இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க? ஆண்டோட அன்பா, அல்லது கடமையா, அல்லது பெருமையா, அல்லது பயமா? கேட்டதா ஏதாச்சும்? சொன்னது புரிஞ்சிச்சா? நான் ஏன் செய்கிறேன்? எனக்கு பெருமை வேணும், இல்லை அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இல்லை என் கடமைடா, இல்லை ஆண்டோட அன்பு. இன்றைக்கி நான் இந்த ஊழியத்தில் நிற்கிறதுக்கு ஒரே காரணம்தான், யார் காசு எனக்கு வேண்டாம், யார் வந்தாங்களோ வரல அதை பற்றி நான் கவலைவே படலை. என்னோடய ஆண்டவருடைய அன்பு. இன்றைக்கி கடவுள் நான் ஊழியத்துக்கு வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை, நான் ஊழியத்துக்கு வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன், நான் பணம் சம்பாதிக்க வரல, இந்த பணத்துக்கு பின்னாடி நான் ஓட மாட்டேன், கடவுள் பின்னாடி ஓடுவேன். கடவுள் தேவைகளை சந்திப்பார், கொடுத்தா நான் செய்கிறேன், கொடுக்கலன்னா மண்டை போட்டு போயிடுறேன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டோட பெரிதான கிருபையினால் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். நான் யார்கிட்டையும் காசுக்கு எதிர்பார்த்ததில்லை. கடவுள் கொடுத்தா கடவுள் ஊழியத்துக்கு செய்கிறேன். ஆக நீங்களும் நான் இந்த சாயங்கால வேளையில் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு இல்லைன்னு சொன்னால், அன்பாக நான் இல்லைன்னு சொன்னால், அன்பு இல்லைன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நோக்கம் எல்லாம் தப்பாயிருங்க. நான் வியாபாரியாக மாறிடுவேன், கிறிஸ்தவ வியாபாரி. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ வியாபாரி. எப்படா அடுத்தவனை ஏமாற்றி பெரிய ஆள் ஆகிடும், தெபிக்கிறதுல காசு, பிரசங்கத்தில் காசு, எல்லா ஊழியத்துலேயும் காசு எதிர்பார்ப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா இந்த ஊழியக்காரங்க நிறைய பேர்? அப்படி அசிங்கம் பண்ணக்கூடாது. கடவுளோடு அன்பால் போகணும். இன்னும் கூட நான் சில வேலைகள் பிள்ளைங்க காணிக்க போடுறேன்னு நான் உடனே கேட்பேன், டே கடன் கட்டினியா? கடவுள் உண்மையில் உன்ட்ட பேசுகிறாரா? கடன் கேட்டெல்லாம் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு கொடு. அதனால் கடவுள் கொடுக்கக்கூடாதுல்ல, கடவுள் கொடுக்குறது உனக்கு நல்லது. ஆனால் யாரும் பலவந்தமாக கொடுக்க சொல்லலை, வசனம் எங்கே சொல்லவில்லை. எப்படி கொடுக்கணும்? நம்ம கொடுக்கும்போது மன ரம்மியமாக என்ன செய்யக்கூடாது, மனசில் கஷ்டப்பட்டுக்கிட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி காசு கடவுளும் விரும்ப மாட்டார், நான் சுத்தமாக விரும்பலை, ஆண்டவர் விரும்பலை. கடவுள் நம்ம மாதிரி கடவுள் உள்ள பிள்ளைங்கள் வாழ ஏமாற்றி வாங்கக்கூடாது யார்ட்டையும். இந்த கிறிஸ்தவ உலகம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் வியாபாரமாக போயிடுச்சு. ஆக நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. இனிக்க ஒருத்தன் பேசுகிறான்னா 2 வாட்டி யோசிங்க, அவன் ஏன் ரொம்ப இனிப்பாக பேசுகிறான், ஏன் இனிப்பாக பேசுகிறான் அவன்?
என்னையா தோத்திரம் படுத்துற, உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், உங்களை கண்டிட்டு விட மாட்டான். எல்லாம் கதை விடுறான் அவன், கதை விடுறான் அவன். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இருக்காயா? பிரச்சனை வரவே வராத கிறிஸ்தவனுக்கு. கடவுளோட பிள்ளைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, எவன்கிட்ட பேசுகிறீங்க. அதுவும் விசேஷமாக இன்றைக்கே ஒருத்தன் பேசுகிறான்னா தோத்திரம் படுத்துறாரு, அல்லையா படுத்துறாரு, அப்படி இப்படி கவனமாக இருங்க. ஆண்டவர் உங்களை கடன் எடுத்துவார். ஏமாந்து போகாதீங்க. ஆக இன்றைக்கி 4லேருந்து 7 வரை வாசிக்க போகிறேன். ஒவ்வொன்றா நான் சொல்ல போகிறேன். வாசிங்க பாரு. 4லேருந்து 7 வரை கவனமாக கவனிக்கணும். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தை சந்தோடப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், நம்பும். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். முதலாவது நான் சொன்னேன், ஆண்டோட வீடு, தேவனுடைய வீடு எப்படி கட்டியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் தியாகமான அன்பால் கட்டப்பட்டு இருக்கணும். அன்பு ரொம்ப அவசியம். ஆனால் எந்த அன்புன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் செய்கையினால வெளியரங்கமாக காண்பிக்கிற அன்பாக இருக்கக்கூடாது. உள்ளான கிறிஸ்துவின் அன்பால் உந்தப்படுகிற செய்கையாய் காணப்பட வேண்டும். எப்படி இருக்கணுங்க? இந்த அன்பை வெளியில் பார்க்க முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அன்பு இருக்கிறதுனால அவன் தியாகமாக காணப்படுகிறான், அன்பின் ஊழியனாக காணப்படுகிறான். எல்லாட்டையும் பேசுவது மிருதுவாக பேசுகிறான், கண்டிக்கிறான், கண்டித்தா கூட அன்புக்கு பின்னாடி கண்டிக்கிறான். அவன் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பின் பிரதிபலிப்பாக காணப்படுகிறான். யாரையும் என்ன செய்வான், ஏமாற்றுவது நோக்கம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், யாரையும் ஏமாத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டீங்க. நீதி, நேர்மை, உண்மை எங்கே போனாலும் கிறிஸ்தவ பிரதிபலிக்கிறது ஒரே ஒரு வழி தான். நான் நீதினா என்னது? யார்கிட்டையும் அநியாயமாக பொன் பொருள் வாங்க விருப்பப்படக்கூடாது. கவனமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். உங்கள் தேவையாக ஆண்டோட்ட போய் கேளுங்க, ஆண்டோர் கொடுப்பார். ஆக இன்னைக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, த லவ் அண்ட் ஆக்ஷன் கேரக்டர்ஸ் ஆஃப் காட்லி லவ் அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அன்புக்கு பொறாமை இருக்குது. அதாவது வாசிக்கிறோம், செயலில் அன்பு, தெய்வீக அன்பின் தன்மை நம்ம பார்க்குறோம். 2வது காரியம் 4-7 வருஷத்தில் 7 வசனத்தில் அது பேசியிருக்குது. ஆக செயல்படுகிற அன்பு வெறும் பேச்சில் எழுதிக்க வைக்குது. வச்சுக்கோங்களேன், இந்த அன்புன்னு 7 வாட்டி எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சில பிள்ளைங்க பேர் அன்பு வச்சுருக்கீங்க. அன்பு யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்கா? அன்பு எழுதி 10 வாரம் படித்தா, 100 மரம் படித்தா இந்த அன்பு என்னது லாபம் இருக்குமாயா? ஏட்டு சொரக்கா? அதே மாதிரி அன்புன்னு பேர் வச்சுக்கிட்டு அன்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டோம்? ஒரு சின்ன உதவி கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன அன்பு அது? அதனால தான் பவுல் சொல்கிறார் இங்கே, செயல்படுகிற அன்பு, லவ் இன் ஆக்ஷன் சொல்கிறார். இங்கே விசேஷமாக பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பால் டிஃபைன்ஸ் லவ் நாட் பை வாட் இட் ஃபீல்ஸ் பட் வாட் இட் டஸ் அப்படின்றார். அதாவது அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எப்படி உணர்வும் என்பதை வச்சு சொல்லலை. அந்த அன்பு என்னென்ன செய்யும், அந்த செயல்படுகிற கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதாக காணப்படும் என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில். ஒவ்வொன்றா நம்ம பேசுவோமாங்க. 4வது வசனம் முதல் பகுதியை வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் போதும், அப்படியே நிப்பாட்டிடும். அன்பு நீடிய சாந்தம்னா என்னம்மா அர்த்தம்? எவ்வளோ சாந்தமா? சாந்தம் எவ்வளோ பெருசாக இருக்குமா? நீடிய சாந்தம் அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? என்டூரிங் கிரேஸ்ன்னு சொல்லுவோம். சில வேலைகளை பாருங்களேன், நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் நமக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க மேலே உண்மையாக அன்பு இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? பொறுத்து போகிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏசாமி சிலுவையில் அறிகிறாங்க, எச்சி துப்புறாங்க, முள்முடி சூட்டுறாங்க. அது மாத்திரம் கிடையாது, என்ன ஆணி கடவுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஏசாமி எப்படிப்பா இருந்தார்? நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்ப்பா? அங்கேருந்து அடித்து சண்டை போட்டு கத்தி திட்டி, ஏசாமி எப்படி இருக்கிறாரு? நீ ஒரு சின்ன சொன்னேன். நான் சில வேலைக்கு நான் பார்க்குறேன் பிள்ளைகள்கிட்ட, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவளை தான் புஷ்ஷுன்னு ஃபயர் மாதிரி வெடித்து அப்படியே அவள் மாதிரி பண்ணிடுவாங்க. நானும் சின்ன வயசில் அப்படி இருந்திருப்பேன் போல், மன்னிச்சுக்கோங்க என்னைய. ஏசாமி பாருங்களேன், ஆண்டோட அன்பின் பிரதிபலிப்பு கிறிஸ்து. சிலுவையிலும் சிலுவைக்கு முன்னாடியும் அவரை போல் அவங்களுக்கு அவர் ஒன்றுமே பாவம் அறியாதவர். நம்மளாச்சும் தப்பு பண்ணிவிட்டு கெட்டவனாக இருந்துட்டு நம்ம கெட்ட பேர் வாங்குறோம்னா பிரச்சனை கிடையாது. கெட்டவனாக இருக்கிறவனே கெட்டவன் சொன்னால் போக்கம் வந்துடுது. என்ன ஏமாத்துறடான்னு சொன்னால் அது கோவம் வருது. அவர் ஒன்றுமே செய்யலை தப்பா. அவரை போய் என்ன செஞ்சிட்டானுங்க? சிலுவையில் அறிகிறானுங்க, அவமானப்படுத்துகிறானுங்க, கேள்வி கிண்டல் அடிக்கிறானுங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு?
பொறுமையாக இருக்கிறார். பொறுமைன்னா என்னது? நீடிய சாந்தம். இப்படி சொல்லுவாங்க, பொறுமை கடலிலும் பெரியதுன்னு சொல்லுவாங்க. பொறுமை எப்படி? கடலிலும் பெருசு. ஆக உண்மையான ஆண்டோட அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பொறுத்து கொள்கிறது. இன்னும் விசேஷமாக இந்த பொறுமை எப்போ அப்படி காணப்படணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே ஆகலைன்னா எல்லாருமே பொறுமையாக இருந்துருவோம். ஒன்றுமே ஆகலைன்னா உங்கள் விசேஷமாக உங்களை திட்டுறாங்க, கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நிஜமாக இருப்பீங்களா? பொறுமை இருப்பீங்களா? நீங்கள் உண்மையான ரூபத்தை உண்மையாக காமிச்சிருவீங்க. எப்போ காமிப்பீங்க? நீ யார், எவ்வளோ நல்ல கிறிஸ்தவன் எப்படி தெரியும்? அடுத்தவன் நம்மளை திட்டும்போது, கல்லெறியும் போது, எச்சு துப்பும்போது, அவ்வளோதான், நான் யார் பாடுறா, வாடா நான் பார்க்குறேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் நான் ஏதோ நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பிரதர் ஓடிட்டு வந்தார். அவர் பேர் முத்துன்னு பேர். அவர் மோளம் அடிப்பார், மோளம்லாம் அடிச்சிட்டு இருப்பார், ரோட்லலாம் அடித்து அந்த ஊர்வலத்தெல்லாம் போவார். இந்து சகோதரர் தான் இருந்தார். திடீர்னு அவர் எப்படியோ ரட்சிக்கப்பட்டார் போல் வந்துட்டு சொல்கிறார் எனக்கு இந்த மாதிரி சொல்லி அவரை போக சொல்கிறார், நான் மட்டும் இந்த பைபிளை கையில் எடுக்கலைன்னா சார். அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவன் மகனோட ஸ்கூலுக்கு போயிருக்கிறார். அந்த டீச்சர் இருந்தாலும் அடிச்சுட்டார். ஏன் அடித்தாருன்னு எனக்கு தெரியல, அடிச்சிட்டார். உடனே இந்த தம்பி, இந்த முத்து சகோதரர் சொல்கிறாரு, நான் இந்த பைபிளை தூக்கலைன்னா அவனை ஒத்தையாரட்டையை பார்த்துருப்பேன் சார். நல்ல வேலை, ஏசாமி கையில் பைபிளை தூக்கிட்டார். இன்றைக்கி நம்மளை கூட பாருங்களேன், ஆண்டோட வசனத்தினால, ஆண்டோட அன்பால் பல வேலைகளில் நம்ம பொறுமையான பிள்ளைகளாக காணப்படுகிறோம். நம்ம செய்க உணர்வு கிடையாது. உண்மையாக ஒரு சாதாரண மனிதர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தங்களோட சுய ரூபத்தை காமிச்சு சண்டை போடுவாங்க, வம்பு பண்ணுவாங்க, வழக்கு பண்ணுவாங்க. ஆண்டோட பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, எவ்வளோ விரோதமாக நம்ம செய்திருந்தால் கூட சில வேலைகளை நம்ம பொறுமையாக போகிறது கிறிஸ்துவின் பண்பு. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் அது மாத்திரம் கிடையாது. அந்த அன்பு எப்படி உள்ளது? தயவு உள்ளது. எப்படிப்பா என்ன உள்ளதுப்பா? தயவு, இரக்கம். தயவுனா என்னன்னு கேட்டால், டூயிங் குட் ஈவன் வென் இட்ஸ் இன்கன்வீனியன்ட். சில வேலைகள் எனக்கு செய்ய முடியாமல் சூழ்நிலை கூட காணப்படலாம், ஆனால் கூட அவர்களுக்கு நான் இறங்கி செய்கிற எனக்கு வழக்கம் இருக்குது. ஆக அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கம்மா, லவ் இஸ் கைண்ட், பேஷண்ட் அண்ட் கைண்டு. ஆண்டோட வசனம் எப்படிப்பட்டது? அன்பு தயவுள்ளது. அதாவது என்ன செய்யுது? என்னது அந்த வசனம் வாசிக்கிறோம் இல்லை, 4, நீடிய சாந்தமும் தயவுள்ளது. அது மாத்திரம் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் பாருங்களேன், சில வேலைகளை பாருங்களேன், நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா நிறைய திருப்பி தப்பு செய்வாங்க. எவ்வளோ சொன்னாலும் அதே தான் செய்வாங்க. சில வேலைகளை பிள்ளைகளுக்கு கணக்கு கற்றுக் கொடுக்குறோம், இல்லை பாடம் கற்றுக் கொடுக்குறோம். எத்தனை முறை கற்றுக் கொடுத்தாலும் அந்த பிள்ளை அப்படியே திருப்பி அதே தப்பு பண்ணும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? அவசரப்பட மாட்டோம் பிள்ளைகளோட அன்புனால. அதை போல தான் இந்த உண்மையான அன்பு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இரக்கமாக மன்னித்து தயவோடு காணப்படுவோம். அதுதான் இந்த உலகத்தில் நமக்கு வேணும். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், மனபாரம் வரும். கணவன் மனைவி வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டில் சண்டை இல்லாத வீடு கிடையாது. எல்லா வீட்லேயும் எல்லாமே இருக்குது. ஆக பொறுமையாக ஆண்டோட பிள்ளைகள் கிருபையாக அதை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். சரியா? அது மாத்திரம் கிடையாது. அந்த பி வாசிங்கம்மா, அந்த 2வது பகுதி வாசிங்க. 4வது பகுதி, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா. இங்கே பாருங்களேன், அந்த வேதம் சொல்லுது, அன்பு என்ன கிடையாது, என்வியஸாக இல்லை, என்பி ப்ரௌட் இல்லை, அல்லது ரூடுன்னு சொல்லுவாங்க. என்வியஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பு என்ன செய்யாது? அன்பு என்ன செய்யாதுமா? பொறாமப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறாமைன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நல்லா கவனமாக நிற்கணும். எங்கே பெருமை இருக்குதோ, எங்கே பொறாமை இருக்குதோ, அங்கே நம்ம ஒற்றுமை இழந்து போயிடும். இப்போ நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சண்டை போட்டால் என்ன நடக்கும்? யார் பெரிய ஆள்? இதில் யாரும் பெரிய ஆள் இல்லை. அங்கே சண்டை சமாதானம் இருக்காமல் போயிடும். அது மாத்திரம் கிடையாது. என்ன செய்யாதுன்னு கேட்டால், என்றைக்கு நான் இருமாப்பாக இருக்கிறேனோ, இருமாப்புனா அப்படியே கல் மனசு பார்த்துருக்கீங்களா? அப்படியே அசைய மாட்டாங்க. அப்படிலாம் யாருன்னு கேட்டால், பிசாசுக்கு ஃப்ரெண்டு. யாருக்கு ஃப்ரெண்டு? ஏசாமி பிள்ளைன்னா அப்படி இருப்பாங்களா? அப்படியே நெஞ்சை தீச்சுக்கிட்டு அப்படியே அசைகிறது, அப்படியே பார்க்குறது, பேச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காமிப்பாங்க. ஆண்டோட பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது? அப்படி இருமாப்பா இருக்குது. இருமாப்பா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட பிள்ளைகளுக்கு முன்னாடி 2 பேர், நானும் இருமாப்பு அவரும் இருமாப்பு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இருமாப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடுவில் ஒரு பெரிய சவுர் வந்துருச்சுன்னு அர்த்தம். 2 பேரும் அன்பாக பேச மாட்டாங்க, எதுக்கும் ஒத்து போக மாட்டாங்க. ஏன்னா இருமாப்பா இருக்கிறாங்க இல்லையா? அன்பு எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா? இருக்காதா? அப்படி இருக்கவே இருக்காது. ஆக என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளில் நம்ம பல வேலைகளை என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா,
தொடர்ந்து நம்ம எல்லாரையும் ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால், இப்போ நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், அவன் பெரிய ஆள். சில வேளைகள் பிள்ளைங்களுக்குள்ள வழி நடத்துவோம். 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒன்று மாற்றி நம்ம பேசணுன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள கசப்பும் அந்த பிள்ளைகள் போராமை வந்துடும். அது மாத்திரம் கிடையாது, என்ன கேட்டிங்கன்னா சின்ன சின்ன காரியங்கள் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க. ஏன்னா யார் நான் இருமாப்பில்ல, நான் பெரிய ஆள் பேசுகிறோம்ல. இது இன்னொரு பண்பு நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் முதிர்ச்சி இல்லாதவங்க, பக்குவம் இல்லாதவங்க அப்படி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனவே அன்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கொண்டாடுது. அன்பு என்ன பண்ணுதுனியா, ஒருத்தர் எனக்கு என் மனைவி சந்தோஷம் கடவுள் கொடுத்துருக்கிறார், அவள் வேறு மாதிரி தான் இருக்கிறா, நான் வேறு மாதிரி இருக்கேன். 2 பேரும் ஆண்டவர் இணைச்சிட்டாரு. குறையின் மத்தியில் ஆண்டவருடைய நிறைவை பார்க்குறது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த வேர்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. என்னமா அது காம்ப்ளிமெண்டிங்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இல்லாத என் மனைவிக்கிட்ட இருக்குது, என் மனைவிக்கு இல்லாத எனக்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட 2 பேரை தேவன் இணைச்சிருக்கிறாரு. அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஒருத்தர் சந்தோஷப்படணுமா, சண்டை போட்டுட்டு நிற்கணுமா? என்னைய மாதிரி என் ஒய்ஃப் இருந்தால் அப்போ எதுக்கு எனக்கு ஒய்ஃபு? எனக்கு இல்லாதது தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என் மனைவி. ஏசாமி அப்படி தான் உருவாக்கினார் இந்த உலகத்திலே. ஆதாமுக்கு இன்னொரு ஆதாம் ஏற்படுத்தலை, ஏவாளுக்கு இன்னொரு ஏவாள் ஏற்படுத்தலை. ஆதாம் வேறு, ஏவாள் வேறு, 2 பேருடைய தன்மைகள் வேறு. ஆனால் ஆண்டவர் 2 பேரும் ஒன்றா இணைச்சிட்டாரு. 2 பேரும் ஒன்றா இரு அப்படின்னு சொல்லிட்டார். ஆக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் பெருமையும் போராமையும் இருக்கக்கூடாது. 2வது முக்கியமான காரியம் என்ன, இருமாப்பு இருக்கக்கூடாது. என்ன புரிஞ்சுங்களாமா? ஆக வீட்டில் நீங்கள் கேட்க வேண்டிய போது நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் செய்கிற காரியங்கள் வீட்டை கட்டுதா அல்லது வீட்டை உடைக்குதா? உங்கள் வீட்டை எப்படி பண்ணக்கூடாது, அன்பால் கட்டணும். எதாவது கட்டணும். அதுக்கு பதிலாக என்ன இருக்கக்கூடாது, ஈகோன்னு ஒரு வார்த்தை இருக்குது, EGO. என்னது ஈகோன்னா? என்னது, நான் ஏன் பேச்சு தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் செய்யணும். அது குடும்பமாக இருக்காது, அது போர்க்களமாக இருக்கும். எந்த வீட்டுக்குள்ளே நானுன்னு ஐயா இருக்கிறாரோ அம்மா இருக்கிறாங்களோ ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரமாக இருப்பாங்க. அங்கே சந்தோஷமாக பெட்டு போக மாட்டாங்க, நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நான் இல்லை, நீங்கள் இல்லை, ஆண்டவர்னு சொல்லணும். வாங்க நம்ம எல்லாம் ஜெபித்து செய்வோம்னு சொல்லணும். அன்பான பிள்ளைகளாக காணப்படணும். எந்த வீடு ஆண்டவருடைய அன்பால் கட்டப்படுதோ அந்த வீட்டில் என்ன போராமை இருக்காது, பெருமை இருக்காது. என்ன பண்ணுறாங்க, இருமாப்பாக இருக்க மாட்டாங்க அன்பான பிள்ளைகளை. ஏதாச்சும் இருக்குன்னு சொன்னால் இது நீங்கள் ஏசாமி பிள்ளை வீட்டில் இல்லை, வேறு யாரோ வீட்டுக்குள்ளே குடி இருக்கிறாங்க, அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 3வது கடைசியில் பார்க்கலாம், 5வது வசனம் வாசிங்கப்பா எனக்காக. ஐயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. ஆக இந்த 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன கேட்டேன், love does not demand its own right, it yields, serves and forgives. அங்கே பார்த்தீங்கன்னா அன்பு என்ன செய்யுதுன்னு கேட்டால், எனக்கு நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும்னு கேட்காது. சில வேலை நல்லது சொன்னால் கூட நம்ம முறைப்படி சொல்லி அந்த வேலையை வாங்கணுமே தவிர நம்ம விட்டு கொடுக்குற பண்பு இருக்குது, ஊழியம் பார்க்குற பண்பு இருக்குது, மன்னிக்கிற பண்பு இருக்குது. கடவுளோட அன்பு எப்போ உள்ளத்து வருதோ, அன்பான பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த அன்பான வேத வசனத்தையும் கிறிஸ்துவை நான் கிட்டத்தில் வர எல்லாத்துட்டையும் சரி சொன்னால் சொல்கிறாங்க, விடு, மன்னிச்சுட்டு போவோம், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாரும் விட்டு கொடுத்து நம்ம போகணும், இங்கே நம்ம தான் பெரிய ஆள் அப்படி நம்மளை காமிக்கணும்னு என்ன எங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் கிறிஸ்து அப்படி தான் சாதாரணமாக இருந்தார் அந்த பூமியில். என்ன செஞ்சார், சர்வசாதாரணமாக எல்லார்ட்டையும் பேசினார், பழகுனதை பார்க்குறோம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, நான் பெரிய ஆள்னு காமிக்க வேண்டியதே கிடையாது. நீங்கள் என்ன மற்றவங்க அதாவது சில உங்களை மதிக்கலைன்னா கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நான் பார்த்துட்ருக்கார், நம்ம உள்ளத்தை பார்க்குறாரு. விசேஷமாக இன்னொரு முக்கியமான காரியத்தில் சொல்லிது, சினமடையாது, தீங்கு நினையாது. என்ன பண்ணாதம்மா, சினம்னா என்னம்மா அர்த்தம், சில வேளை கோபப்படுறது. 2வது இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீங்கு நினைக்கிறது. அப்படின்னா என்னம்மா அர்த்தம், இந்த கோபப்படுறதுக்கு பின்னாடி இன்னொன்று என்னென்னா பழி வாங்குகிற எண்ணம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா, உள்ளவே வச்சுருப்பாங்க, இருடா நான் உன்னை பார்த்துக்கிறேன், எப்படா வாய்ப்பு கிடைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். இது வெளியில் சொல்ல மாட்டார் அண்ணே, உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பார். பழி வாங்குறதுக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படவா இப்போவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். வந்த உடனே செஞ்சிருவார். உண்மையான கிறிஸ்தவத்தில் இந்த விதமான இந்த கசப்பு அல்லது இந்த விதமான இந்த சினம், அந்த என்ன செய்யுது, அது பேர் என்ன போட்டிருக்க கடைசியில், என்னது அது அந்த 5வது கடைசியில் என்னது, சினம் அடைகிற தீங்கு நினைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் உண்மையான அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், மன்னிச்சோம். ஏன்னு கேளுங்களேன், என்றைக்கு நீங்கள் கசப்பாக இருக்கிறீங்களோ நீங்கள் தான் சிறைச்சாலையில் இருக்கிறீங்க. என்றைக்கு மன்னிச்சிட்டிங்களோ நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க.
அந்த நபரோ அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ எனக்கு விரோதமாக ஏதோ செஞ்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க, போட்டோம், விடு. என்னை திட்டினாங்களா, திட்டிட்டு போகிறாங்க. அவமானப்படுத்தினா பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு தெரியல, என்னன்னு நம்மளை தெரியல. நம்ம அவங்களுக்கு பழி வாங்கிறதுக்கு என்ன இருக்குமானா, என் வாழ்க்கையில் நான் நிம்மதி இழந்து போயிடுவேன், நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், அது கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாடான்னு கேட்டால் அன்பு கிடையாது. எப்போ கிறிஸ்துக்குள்ளே நான் காணப்படுகிறேனோ அந்த அன்பு எனக்குள்ளே இருக்கும்போது என்னால் யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது. இன்னும் கூட நான் சொல்கிறேன், வேதமும் சொல்லுது, நம்மளை சபித்தவங்களாக இருந்தால் கூட அவங்கள நம்ம வாயால் சபிக்கக்கூடாது. நல்லா இருந்து போட்டோம். தெரியாமல் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க தெரிஞ்சே செஞ்சால் கூட பரவாயில்ல, செஞ்சுட்டு போட்டோம், என்ன பண்ணுறது? ஆண்டவர் மன்னிக்கலையா? நம்ம செஞ்சதை மன்னிக்கலையா? அவர் நம்ம தீங்கு நினைக்கலாமா? வேதத்தில் நிறைய இடம் அதை பற்றி பேசியிருக்கார் பவுல். இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம் அதை பற்றி. என்ன ஆக நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? கசப்பை வைக்கக்கூடாது. ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா the happiest couple are in those who have no conflict but those who learn to forgive quickly and love deeply. அதாவது எந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம், எந்த கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சண்டை இல்லாத கணவன் மனைவி கிடையாது. சண்டை வரும், சமாதானம் என்ன செய்வாங்க, ஆனால் உடனே அன்பால் என்ன செஞ்சிருவாங்க, மன்னிச்சுட்டு ஒன்றா வந்துடுவாங்க. இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறேன், திருமணமானவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் படுக்கைக்கு தனியாக போகவே கூடாது. கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறீங்கன்னா, எவ்வளோ பெரிய முடியை பிடிச்சி சண்டை போட்டிருந்தாலும் கடைசியில் ஒப்புரவான பிறகு தான் படுக்க போகணும். அது பைபிள் அப்படி தான் சொல்லுது. கோபம் கொண்டாலும் அது எப்போ முடியணும்? அந்த பாவம் சூரிய அஸ்தமம் ஆகுது போயிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? படுக்கைக்கு எப்படி போகக்கூடாது? தனியாக படுக்கக்கூடாது. கோபத்தோடு இருந்தாலும் சரி, சமாதானம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு போய் படுக்கணும். கிறிஸ்தவ குடும்பத்தில் 2 கட்டில் கிடையாது. கணவன் மனைவிக்கு சண்டை வரும், வம்பு வரும், சமாதானம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. பிசாசு உங்கள் வீடை எப்படியோ உடைக்கலான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். ஆண்டவர், நீங்கள் இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்களா, கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க போகிறீங்களா? யார் உங்கள் இடத்துல உங்களுக்கு கடவுள் யார்? நீ யாரை ஆராதிக்கிறீங்க? யாருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க? விசேஷமாக ஒரு சிலர் வீட்டில் குடும்பத்தில் கடவுளை அறியாத கணவனாக இருக்காருல, மனைவியாக இருக்கிறாங்க. யார் கிறிஸ்தவங்க? நீங்களா அவங்களா? 1 Corinthians 7வது அதிகாரம் வீட்டில் இன்னொரு நாளைக்கு வாசிப்போம். கிறிஸ்தவன் நான், எனக்கு தான் இயேசு தெரியும், இயேசுடைய அன்பை நான் தான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த அன்பின் வெளிப்பாடாக நான் காணப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னுடைய கடவுளை அறியாத கணவனையோ கணவனையோ கூட என்ன செய்யும், மனைவியை கூட ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப சுலபம். ஆண்டவர் ஜஸ்ட் டைம் தான் முக்கியம். இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தில் பணம், பதவி, பட்டம், பொன், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம் இதெல்லாம் வெளியில் இருக்குது. அதுக்கெல்லாம் மேலே இருக்கிறது ஆண்டோட அன்பு. ஆக இந்த நல்ல சாயங்கால வேலையில் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் தவறி நானோ சரி நீங்களோ சரி ஏதோ தப்பு பண்ணிட்டோம், சாரின்னு சொன்னது என்ன போச்சு? சாரி, தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கங்க. 2வது, அவங்களே நீங்கள் மன்னிங்க. வெளியேறப்பட்ட வார்த்தை சாரி சொல்கிறது. பெரிய பெரிய பிரச்சனையை ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சாரி பிரதர், தெரியாமல் செஞ்சுட்டேன், சாரிங்க, நான் தப்பாக பண்ணிட்டேன், அதெல்லாம் புரிஞ்சுக்கல, மன்னிச்சுக்கங்க, பரவாயில்ல. நானும் மன்னிக்கணும், நானும் மன்னிப்பு கேட்கணும். எப்போதும் பிடிவாதமாக நான் இருப்பேன்னா அந்த வீட்டில் ஆண்டோட அன்பு இருக்காது, ஆண்டோட நிம்மதி இருக்காது, ஆண்டோட சந்தோஷம் இருக்காது. எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அடிக்கடி நான் சொல்ல விரும்புவேன், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்னு கேட்டால், பாஸாக இருக்கக்கூடாது, என்னவா இருக்கக்கூடாது, ஜட்ஜாக இருக்கக்கூடாது. நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஜட்ஜு மாதிரி அது சரி இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படின்னு போகக்கூடாது. நான் ஒரு வேலைக்காரன், என்ன செய்யட்டும், அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, போ. நான் வீட்டில் நான் ஒரு வேலைக்காரன், என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, இந்த சபையில் கூட. இங்கே நாங்கள் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆண்டவர் ஒருத்தர் தான் பெரியவர். நம்மலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலைக்காரன். நம்ம வீட்டில் கணவனுக்கு மனைவி ஒருத்தர் வேலைக்காரி, மனைவிக்கு வீட்டுக்காரர் வேலைக்காரர், பிள்ளைகளுக்கு வேலைக்காரன். நம்மலாம் ஒருத்தர் ஊழியம் பார்த்துட்ருக்கோம். இங்கே பெரிய ஆள் கிடையாது. நம்மலாம் கிறிஸ்துவ அன்பாக இருக்கும்போது நம்ம விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள இல்லையோ அன்றைக்கி தான் அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 6வது வசனம் 7வது வசனம். ஆக லவ் ஸ்டாண்ட் வித் ட்ரூத் அண்ட் என்டூரன்ஸ். 6-7 வாசிங்கப்பா எனக்காக. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகிக்கும். போதும் 7 போட்டு போதும்.
ஆக இந்த இடத்துல நீங்கள் கேட்கும்போது கேட்குது சகலத்தையும் தாங்கும் அப்படின்னாலும் நம்ம தப்பெல்லாம் செஞ்சதெல்லாம் ரைட்டாக ஒத்துக்கலாமா, பாவம்லாம் ஓகேன்னு பண்ணலான்னு கேட்டால் அந்த பாவத்தை என்ன செய்யாது, அதுக்கு விட்டு கொடுத்து போகாது. ஆனால் அன்பால் கிருபையினால் திருத்த முயற்சி செய்யணும். இப்போ என் மகன் தப்பு செஞ்சுட்டாங்க, நான் என்ன செய்கிறேன், அவங்கள கண்டிக்கிறேன், அவங்கள நான் திருத்த முயற்சி செய்கிறேன். அவங்கள தவறாக இருக்கிறாங்க, அவங்க கெட்டு போகணும், நாசமாக போகணும்னு நான் திருத்தலை. அவங்களோட அன்பால் அவங்கள திருத்தி கிருபையால் திருத்தி அவங்கள கொண்டு வர விரும்புகிறேன். ஆக என்ன செய்யணும்னு கேட்டேன். அந்த வேதம் சொல்லுது பாருங்களேன், அன்பு 6வது 7வது வருஷம் மறுபடியும் வாசிங்க. சந்தோஷப்படாமல் படாமல் தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், எனக்கு சகிக்கும். என்ன செய்யுதுன்னு கேட்டால், அன்பு இருக்கும்போது என் மகனோ என் மகளோ எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறேனா இல்லையா, என் மகன் சொல்லும்போது கேட்குறேனா இல்லையா, ஏன்னா அன்பு இல்லையா. அதே போல தான் கணவன் மனைவிக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் அன்பு காணப்படணும். கமிட்டட் லவ்னு சொல்லுவாங்க. என்னது, த பவர் ஆஃப் கமிட்டட் லவ். பவர்னா என்னது, ஆண்டோட அன்பால் ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையால் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, அந்த கிறிஸ்தவ வீடை கிறிஸ்தவ வீடாக மாற்றி, கிறிஸ்தவ வீட்டை பரலோகமாக மாற்றி இந்த உலகத்தில் வாழ முடியுமா, முடியாதா. என் வீட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். வீட்டை தேடி போகும்போது என் பிள்ளை என் மனைவி எல்லாம் ஓடி வர்றாங்க, எல்லோரும் கேட்குறாங்க, பேசுகிறாங்க. எப்படி இருக்குது கேட்குறதுக்கு அந்த வீடு? அழகான வீடு இல்லையா. ஆக இந்த உலக வாழ்க்கையில் பல வேலைகளை நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, சில வேலைகளில் மன கஷ்டங்கள் வரலாம், சுகவீனங்கள் வரலாம், பணம் இல்லாமல் போகலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட கடவுளோட அன்பு இருந்தால் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் மற்ற பொருளெல்லாம் இருந்து அன்பு இல்லைன்னா என்னது, ஒன்றுமே இல்லது இல்லையா. ஆக இந்த சாயங்கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட பிள்ளைகளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அன்பால் கட்டப்பட்டு இருக்க வேணும். ஆண்டோட நீடிய பொறுமையுள்ள அன்பு காணப்பட வேணும். சரியா. ஆக வாங்க ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அடுத்த காரியத்தை முடிச்சிடுறேன். God, the love reflects Christ in the home. எந்த அன்புன்னு கேட்டிங்கன்னா, பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 13வது அதிகாரத்தில் யாரை பற்றி பேசுகிறாருன்னா, கிறிஸ்துவின் அன்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ சொல்லப்பட்ட எல்லா விதமான பண்புகளும் யார் மேலே யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட இருந்துச்சுமா, ஏசு கிறிஸ்துவிட்ட இருந்துச்சு. அப்போ இந்த அன்புலாம் எனக்கு வேணும்னா யார் எனக்குள்ளே இருக்கணும்? அப்போ ஏசாமி எனக்குள்ளே இருக்கிறாருன்னா நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன்? பொறுமையானவனாக இருப்பேன். ஏசாமி பல வேலைகள் அவங்க சீஷர்களோடு பொறுமையாக இருந்ததை பார்க்குறோம். அப்புறம் அன்பு என்ன தயமாக இருந்ததை நான் பார்க்குறோம். எத்தனையோ பேர் மக்களை பார்த்தாரு, அவர் கரிசனையாக உதவி செய்ததை பார்க்குறீங்க. அது சொல்லுது, மனதுருகினார்னு ஒரு வசனம் சொல்லுது. அது மாத்திரம் கிடையாது, அவர் எப்படிப்படி தம்மை தாழ்த்தினார்னு கேட்டிங்கன்னா, சீஷர்கள் இந்த இருக்கிற சீஷர்களுடைய கால்களை கழுவி என்ன செஞ்சார், தம்மை தாழ்த்தினார். மன்னிக்கிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, பொறுமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே பொறுமையாக அந்த உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. ஆக கிறிஸ்துவை ஆராதிக்கிற நான், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நான், கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக காணப்படுறேன்? இங்கே போட்டிக்கு போகாமல் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு ஏமாத்துறது எப்படியோ பண்ணிட்டு அது என்ன கிறிஸ்தவமா? நீங்கள் நினைக்கிறீங்களா அதை கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு? அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் நீங்கள் நினைக்கிறீங்க உடுக்கடிச்சு ஆடினா மட்டும் கிறிஸ்தவம் வந்துடும் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஏன் இந்த உலகம் நம்மளை பார்த்து திருப்பி பார்க்க மாட்டேங்குது? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாமல் இருக்கிறாங்க? ஏன் தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவ வீடு சீரழிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. கிறிஸ்தவ வீடு பக்கத்து வீட்டை கேட்டால் இவங்க என்ன கிறிஸ்தவங்களாடா, என்னடா பைபிளை தூக்கி சர்ச்சுக்கெலாம் போகிறானுங்க, ஒரே அயோக்கியனாக இருக்கிறானுங்க, ஏமாத்துறானுங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனை ஏமாற்றிட்டு இருக்கிறான். அசிங்கம் இல்லையா? செய்யலாமா? நல்லது செய்ய முடிஞ்சால் செய்யுங்கப்பா, ஏமாத்தாதீங்க. ஆக முடிக்க போகிறேன். பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன். 13வது வசனம் 13 வாசிங்கப்பா எனக்கு. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. அன்பே பிரதானம், அன்பே பெரியது. இந்த உலகத்தில் அன்பான பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம், இந்த பூமியிலையும் சரி பரலோகத்திலையும் இருக்க போகிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடவுளோட அன்பு வீட்டில் எப்படி இருக்கிற வெறும் சட்டத்திட்டங்களால் மட்டும் ஆக்கப்பட்டிருக்கக்கூடாது. ஆக தேவனுடைய உறவின் அன்பாக இருக்கும், கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஆக கிறிஸ்துவின் பண்பின் பிரதிபலிப்பாக கிறிஸ்துவின் அன்பின் பிரதிபலிப்பான பண்புகள் காணப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் கேட்குறார். எனவே நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெறும் என்னவா இருக்கக்கூடாது, சட்டத்தை பற்றி பேசுறது, அது செய்யணும் இது செய்யணும், அப்படி இல்லை. அன்பால் இறங்கி போய் பேசணும்.
ஸோ உண்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தில், ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அன்பு என்ன காணப்படணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா, அல்லது உங்கள் பெற்றவர்கள் பிள்ளைங்களை நன்றாக வளர்க்கணும்னு சொன்னால், உங்கள் உறவுகள் நன்றாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ஒன்று தான். என்னப்பா? யாருடைய அன்பு? ஏசு கிறிஸ்துவின் அன்பு, தியாகமான அன்பு. ஒரே ஒரு வேத வசனத்தை வாசி முடிப்போமா? கொலோசியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கொலோசியர் 3:14 வாசிங்க. கொலோசியர் 3:14. இவர்கள் எல்லாவற்றின் மேலும் என்னங்கய்யா? 3:14. 3:14 வாசிங்க. கட்டாகிய பூரண சர்க்குணம் சொல்கிறார். அதாவது இந்த உலகத்திலே உயர்ந்த இதுன்னு கேட்டால் ஆண்டோட அன்பை நம்ம தரித்து கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? உடையாக உள்ளத்தில் அணிந்து கொள்ள வேண்டும். எங்கே போனாலும் ஆண்டோட அன்பின் பிள்ளையாய் காணப்படுவேன். ஆக இந்த அருமையான சாயங்கால வழியில் உங்களை பார்க்க தேவன் கிருபை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோட அன்பின் பிள்ளைகளாக காணப்படுங்க. ஒவ்வொருவரையும் கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிப்பார். நம்ம இந்த பாருங்கள், இந்த பதை போட்டிருக்கேன். ஏசாமியுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, தாழ்மை உள்ளவராக, மன்னிக்கிறவராக, பொறுமை உள்ளவராக இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வேத பகுதியில் எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. அது முடிச்சிடலாம். அது மாத்திரம் கிடையாது. வாங்க அடுத்த கதைக்கு நம்ம போகலாம். வாங்க பாட்டு பாடி நம்ம முடிப்போம்.